இருக்கிறதுலயே பெரிய சைஸ் எதுவோ அதை எடுத்து கொடுங்க. ஏன் காயத்ரி சும்மாவே டபுள் எக்ஸல் தான் போடுவா. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா காயத்ரிக்கு ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கிறோம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரெஸ்ஸுமே டைட் ஆயிடுச்சு. நாளைக்கு ஹாஸ்பிட்டல் ஸ்கேனுக்கு போகிறோம். அதனால போடுறதுக்கு துணி இல்லாதனால வந்திருக்கோம். ஆமா இங்க பாருங்க ப்ளூ கலரா கிடைக்குது. ஆனா எனக்கு சைஸ் பத்த மாட்டேங்குது. ஆமா முதல்ல லார்ஜ் சைஸ். ப்ளூ கலர்ல இல்லீங்களா? இது சின்ன சைஸ் எக்ஸல். இது பத்தாது. இதுதான் இப்போ ஓகே பண்ணியிருக்கேன். ஒரு இது மட்டும் அங்கே வச்சு காட்டு. சோடுக்குது பாருங்க. ஒண்ணுதான் இப்போதைக்கு ஓகே ஆயிருக்குது. இப்போ எடுத்துருக்கோம். நல்லா இருக்கு, ஃப்ரீயா இருக்கு. நல்லா இருக்கு. இது ஒன்று செலக்ட் பண்ணியாச்சு. மொத்தம் எத்தனை எடுக்கணும்? இப்போதைக்கு 2 போதுமா? வேற இது மேடமா? ஃப்ரெண்ட்ஸ் போட்டு ஒரு சுடிதார கிழிச்சிட்டா, அதனால இங்கேயே இருக்க வச்சுட்டாங்க. கரெக்டா இருக்குதா? சரி எடுத்துக்கு. சூப்பரா இருக்குது, கலர் நல்லா இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் துணி எடுத்தாச்சு. சூப்பரா 4 ட்ரெஸ் எடுத்துட்டோம். பட்டியாலா எடுக்க சொல்லி நிறைய பேர் லெக்கின்ஸ் போடக்கூடாதுன்னு கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க. அதனால பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பட்டியாலா வாங்கியிருக்கோம். பிரசவத்து வரைக்கும் இந்த 4 துணி தான். பட்டியாலா 5XL கேட்டா 4XL தான் இருக்குதாமா. ஒரு மினி விலாக். நிறைய பேர் கேட்டீங்க. உன்னை பத்தி கேட்டீங்களுக்கெல்லாம் ஒரு நன்றி சொல்லிடுறேன். ஆமா காயத்ரி அக்காவை காட்டுங்க, ஒரு விலாக் மாதிரி போடுங்கண்ணா. எங்கன்னா காயத்ரி அக்காவை காணோன்னு கேட்டே இருந்தாங்க. எல்லாத்துக்கும் தேங்க்யூ சொல்லிடுறேன். என்னை கேட்காதவங்களுக்கெல்லாம் நான் பேசிக்கிறேன், அப்புறம் பேசிக்கிறேன். என்னையும் கேட்குறாங்கலாம், பார்ப்பாங்க. ஒரு சின்ன வீடியோ அடுத்து இதில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.